தமிழகத்துல அரசியல்ல நாளுக்கு நாள் பரபரப்புங்கிறது வந்து அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. அது வந்து பின்னாடி தமிழகத்தில் நாளுக்கு நாள் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்தது ஒன்று, மக்கள் கொடுத்தது வேறு ஒன்று. எதிர்பார்க்காத நடந்தது தான் உண்மை. தாவேக்கா வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி பிரிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசப்பட்டது. ஆனால் தேர்தல் நடக்கும்போதே இந்திய முஸ்லீம் லீഗ് நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த கூட்டணியில் இருந்து சுருக்கமாக சொன்னால், கொளத்தூர் தொகுதியில் எங்களுடைய மகளிர் அணி வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தாங்க. அப்போவே என்னிடத்துல வந்து சொன்னாங்க, பேராசிரியர் இந்த மாதிரி ட்ரெண்டு எப்படியோல தெரியுது, வீடுகள்லாம் அந்த பொண்டுகள்லாம் வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க, இதை நாங்கள் திமுக வட்டாரத்துக்கு சொல்லியிருக்கோம் என்று சொன்னாங்க. ஏதோ மாற்றங்கள் வரப்போகிற மாதிரி பேசுகிறாங்க. பெண்கள் மத்தியில் நம்ம நினச்ச மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாம் சந்தேகமாக வருத பேச்சுக்கள்லாம் இப்படி வந்துச்சுன்னு குளத்தூர் தொகுதியில் உள்ள எங்கள் முஸ்லீம் லீக் சம்மந்தமான மகளிர் அணி எல்லா வீட்டுக்கும் போய் வந்து என்னிடத்து சொன்னாங்க. அப்போது நாங்களும் அதை தெரிவித்தோம். அதுபடி அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரியல, அவ்வளோதான் உண்மை. ஆனால் தேர்தல் வந்த பிறகு தான் தெரியுது, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரிய மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்கோ விரும்பலை, இருந்த நிலைமையை விரும்பாமல் புதிய மாற்றத்துக்காக வேண்டி மக்கள் எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க என்ன உண்மை தான் விளங்கிச்சு. இதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் எதிர்பார்க்கலை, எந்த அரசியல் கட்சி தலைவரும் எதிர்பார்க்கவும் இல்லை, நாங்களும் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. தாவேக்கா வந்து ஓட்டு வாங்குவாங்க, பிடிப்பாங்க, ஆனால் இது மாதிரி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவாங்கன்னு நம்பவும் இல்லை. ஆனால் நடந்தது தான். இது ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க கூடத்தான் செய்யும். அமெரிக்கன் வரலாற்றில் இப்படி பல நேரங்களில் நடந்திருக்கு. அது மாதிரி எதிர்பார்க்காதவங்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி இப்போ மக்கள் எதிர்பார்த்தாங்களா இல்லையா, ஆனால் ஒரு பெரும் கூட்டம் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறத உள்ளுக்குள்ளே எதிர்பார்த்தது தான் உண்மையாக தெரியுது. அதான் நடந்திருக்கு. இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்த ஏறத்தாழ அனைத்து கட்சிகளும் அவருடைய ஸ்டாலினுடைய ஆதரவையும் ஒப்புதலையும் பெற்று நாங்கள் எல்லாம் புதிய ஆட்சிக்கு ஆதரவை தெரிவித்தோம்.